ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, எல்லாம் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து தாலி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. பாண்டியனுக்கு கொடுத்த வளையல் வந்து சேரனுக்கு ஒன்று எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. பாண்டியனுடைய லெவல் வந்து அந்த இடத்துல ஹையாக காமிக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. அப்படியே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் தான் வந்து வானதிக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. அந்த மாதிரி வானதி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பத்திரிக்கை வந்து உங்கள் அண்ணா அண்ணி வந்து எவ்வளோ முறையாக வந்து வச்சுட்டு போனாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பாண்டியன் சொல்வார், அது எப்படி நீங்களாம் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியுமா, கூட்டம் வரணும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். கூட்டம் வரத்துக்காக தான் கொண்டு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனியா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அப்படிலாம் இல்லை, நம்ம என் ஃபேமிலியில் ஒரு ஆளாக ஆக போகிற, அப்போது உனக்கு வைக்க மாட்டாங்களா அப்படி சொல்ல வரேன். ஏதாவது ஒன்று சொன்னால் ஏதாவது பிடிச்சி சண்டை போடுறதுலே குறியாக இருக்கிற, எப்படி வானதி நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாரு. நான் அதெல்லாம் சண்டை போடுற மூட்லலாம் இல்லை. நான் சண்டை போடுறதுக்குன்னு ஒரு மூடு இருந்தால் நீ சும்மாவே எல்லாத்தையுமே வந்து சண்டை வாங்குவேல்ல, அப்போ நான் எப்படி கஷ்டப்படுறேன்றது உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். என்ன சொன்னாலும் நீ திருந்த போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து இப்போ வானதி என்ன கேட்பாங்கன்னா, செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. எல்லாமே சோழன் தான் எடுத்து பண்ணுறான், நானும் எல்லாமே இந்த அளவுக்கு பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை, அண்ணனுக்காக எல்லாத்தையுமே பண்ணுறான், நானும் நிறைய இடத்துல கடன் கேட்டிருக்கிறேன், கடன் கொடுத்தா ஓரளவுக்கு நானும் அவனும் ஷேர் பண்ணி பண்ணிக்கலான் இருக்கிறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, உடனே வானதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அப்பா வேஸ்ட் இல்லை, எங்கள் அப்பாவாவது ஆட்டோலாம் அடகு வச்சாவது என்னை படிக்க வைக்கிறாங்க, உங்கள் அப்பா அது கூட எதுவுமே கொடுத்துருக்க மாட்டார் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அப்படின்லாம் சொல்ல முடியாது, வேஸ்ட்டெல்லாம் சொல்ல முடியாது, எங்கள் அம்மா நகையை வந்து சேரனுக்கும் சோழனுக்கும் கொடுத்தாங்க, எனக்கு வந்து 2 வளையல் கொடுத்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அப்படியா, அப்போ எனக்கான வளையல் உனக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. உனக்கான வளையலா அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி கேட்பாங்க. உடனே வந்து நான் வந்து அண்ணனுக்கு சேரன் அண்ணாக்கு கொடுத்துட்டேன், நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணி போகிறவங்களுக்கு கொடுக்கறது முக்கியமாக, நம்ம என்றைக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரலையும் அது என்கிட்ட இருக்கிறது ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு கொடுத்தாவது அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லையா, சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் சொன்னதுக்கு வானதிக்கு கோவம் வந்து, எனக்கான வளையல் நீ எதுக்கு அவங்களுக்கு எடுத்து கொடுத்த, எல்லாருக்குமே அவங்க அம்மா நகை வந்து ஒரு ஆளுக்கு பங்குன்னு கொடுத்து விட்டாங்களே, நீ எதுக்கு அவருக்கு எடுத்து கொடுத்த, நான் உனக்காக செய்கிறேன்டி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, கிழிச்ச கடையில் வந்து ஒரு வடையும் டீயும் கேட்டாவே 3 மணி நேரம் சொல்லணும் அவங்ககிட்ட, நீயாவது உடனே வாங்கி கொடுக்குறதாவது அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து திட்டுவாங்க. இப்போது எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தாங்க, நான் வந்து எங்கள் அண்ணனுக்கு கொடுத்தேன், இதில் நீ எதில் சம்மந்தப்படுத்துகிற, நான் எதுக்கு உன்னை கேட்டுட்டு கொடுக்கணும் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாரு. அப்படி என்னை கேட்கணும், நீ என்னை கேட்டுட்டு தான் நீ இதெல்லாம் செஞ்சுருக்கணும், நான் உன்னை கேட்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது வானதி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இவங்க சண்டை போடுற மாதிரி அன்மியூட்டில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் திருந்தவே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. உடனே பாண்டியன் வந்து, இது எனக்கு தேவையில்லாத வாயை வச்சுக்கிட்டு நானாக வந்து சண்டையை என் தலைமையில் எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். உடனே வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் ஆகும். காலையில் வந்து எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிட்டுருப்பாங்க. சேரன் வந்து பட்டு வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு வந்து நிற்பார். அண்ணா பட்டு வேஷ்டி சட்டையில் ரொம்பவே அழகாக இருக்கிற, சரி மேக்கப் பண்ணுண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து சொல்லுவார். டே, நான் நேற்றெல்லாம் அவ்வளோ நேரம் உட்கார வச்சு மேக்கப் பண்ணேன், இப்போல்லாம் அதெல்லாம் தேவையில்லடான், அதெல்லாம் இல்லை, நான் வெறும் பவுட்ரு மட்டும்தான் போடணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே சோழனும், நான் பவுட்ரு போட்டுக்கணும், அழகாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து பாடுறா பாண்டி, இவங்க என்ன சொல்கிற பேச்சு கேட்காம சின்ன பசங்க மாதிரி மேக்கப் பண்ண பவுடர் அடின்னு சொல்கிறாங்களேன்னு சொன்னதுக்கு, உடனே பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார்னா, ஆமாண்டா, எப்படி நிற்க வச்சு பவுட்ரு போடுவா, உட்கார வச்சு பவுட்ரு போடுறா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சோழன் வந்து அப்படி சொல்கிறா பாண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சேரனுக்கு வந்து மேக்கப் பண்ணின்னு பவுடர்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் அனீஷ் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து நிற்பார். வா அனீஷ், ரெடி ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ரெடி ஆகிட்டேன்னா நிலாவையும் சந்தாவையும் காமிப்பாங்க. நிலா வந்து சந்தாக்கு மேக்கப் பண்ணி விட்டுருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வெளியில் வருவாங்க.
உடனே வெளியில் வந்து நிற்கும்போது சோழன் வந்து சாரியில் ரொம்பவே அழகாக இருக்கிற நிலானி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேரன்கிட்ட வந்து அண்ணா நீங்கள் கண்ணை மூடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்ப்பாண்ணா நீங்கள் மூடுங்கண்ணான்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு சந்தாவை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கிற சந்தா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன்னு சொல்லுவார். அந்த இடத்துல அனிஷும் வந்து பார்த்துட்டு கண் கலங்குவார். அப்பா அம்மா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்படின்னும் போது சந்தாவும் அழ ஆரம்பிச்சிடுவாங்க. சரி நான் ஏதோ சொல்லிட்டேன், அழாத விடு, நான் தான் இருக்கிறேன்ல, மேக்கப்லாம் போயிட போது, அழகாக இருக்கிற நீ அழாத அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷ் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து சந்தா வந்து சேரனை பார்த்துட்டு வேஷ்டி ஷர்ட்டில் நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. நீயும் சேரீயில் ரொம்பவே அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்லினதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நிலா வந்து ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு நடேசனை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு உடனே நடேசன் என்ன சொல்லுவாருன்னா ராகுகாலம் வரப்போது சீக்கிரமாக கிளம்பலாம், சாமி கும்பிட்டுட்டு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நேராக கோவிலுக்கு தான் வராங்க. அங்கே வந்து ஐயர் வந்து ரொம்பவே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் போய் அங்கே உட்காரட்டுமாடா அப்படின்னு சேரன் கேட்பாரு. உடனே சோழனும் பல்லவன் பாண்டியன்லாம் வந்து கலாய்ப்பாங்க. என்ன அவசரம் பாரு அண்ணனுக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கு சோழன் சொல்லுவார்னா அண்ணா 9 மணிக்கு தான் கல்யாணம், 8 மணி தானே ஆகுது, அதனால வெயிட் பண்ணேன். அதுக்கு உடனே சோழன் சொல்லுவார் அண்ணனுக்கு அவசரம் தான் அப்படின்ற மாதிரி. உடனே சேரன் சொல்லுவார் ஏன்டா இதிலெல்லாம் முன்ன பின்ன எனக்கு அனுபவம் இருக்குதா, உட்காட்டுமான்னு தானடா தெரியாத தான்டா கேட்டேன் நான் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். வெயிட் பண்ணலான்னா பின்னாடி போய் வெயிட் பண்ணலாம், சந்தா நீங்கள் நிலா கூட்டிகிட்டு போயிட்டாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அங்கே தனியாக இவங்க 2 பேரும் உட்காண்ட்ருப்பாங்க. உடனே பல்லவன் தான் வந்து சொல்லுவார் அவங்க சந்தானி வந்து அவங்க அப்பா அம்மா இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து அவர் பல்லவன் வந்து சொல்லுவார். இவர் சேரன் அதை கேட்டு அப்படியே ஃபீல் பண்ணுவார். அப்படியே இன்றைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு எல்லாரும் ஒருத்தராக இன்விடேஷன் வச்சவங்க எல்லாருமே வருவாங்க. அந்த கஸ்டமரு வானதி வீட்லேயும் வருவாங்க. வானதி அம்மாவுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன்டி இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கேட்பாங்க. ஆமாம்மா என் கூட படிக்கிற பொண்ணு தான் அப்படின்னு. ஏன்னா உன் கூட படிக்கிற பொண்ணை சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கேட்பாங்க. அப்படி இல்லைம்மா அவங்க படிக்கிற பொண்ணு தான், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இவ்வளோ பொய் சொல்லி எப்படிலாம் இருக்கிறடி அப்படின்ற மாதிரி வானதியை வந்து திட்டுவாங்க அவங்க அம்மா. உடனே வந்து அதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாமா, இப்போ கொஞ்சம் கம்முனு இருமா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிருத்திகா வந்து கார்த்திகா அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே வந்து உட்காருவாங்க. அதுக்கப்புறம் மாலை வாங்கிட்டு வந்து நீங்கள் போடுங்க, அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பொறுமையாகவே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டுங்க டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி முகூர்த்த நேரத்தில் தாலி கட்டுற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தாவுடைய மாமா வந்து உள்ளார என்ட்ரி ஆகிற மாதிரி வந்து ப்ரமோலையும் காட்டியிருப்பாங்க. நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு கல்யாணம் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து கொண்டு போக மாட்டாங்க கதையை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவர் இவங்க மாமா வந்து அனீஷுடைய மாமா வந்து என்ட்ரி ஆகிட்டு கன் ஷூட் பண்ணிக்கிட்டே தான் உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாரு. இவர் வந்து சேரன் வந்து தாலி கட்டாமல் உடனே கட்டுறதை எடுத்துகிட்டு எழுந்து நிற்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. என்ன அந்த சவுண்டுக்கு எல்லாருமே வந்து சடனாக எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அவங்க வந்து உடனே வந்து அனீஷ் வந்து அவங்க மாமாவை பார்த்துட்டு மாமா நீங்கள் அங்கே போகாதீங்க, அவர் விருப்பப்பட்டதாக கல்யாணம் பண்ணுறா, அவளை விடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் அனீஷ் போய் அவங்க மாமா கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். உடனே வந்து சோழன் பாண்டியன்லாம் வந்து பாண்டி கொஞ்சம் போய் பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் சொல்லுவார். சேரன் கிளம்பி போகும்போது அண்ணா மாப்பிள்ளை நீ வெயிட் பண்ண, நாங்கள் போய் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழனும் பாண்டியனும் போயிட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேர் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் எதுவும் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உடனே அனீஷுடைய மாமா என்ன சொல்லுவார்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இங்கே வரேன் அங்கே வரேன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இதுதான் நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர லட்சணமா, இது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்றது தெரியுமா, இரு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து
அவங்க மாமா வந்து ஃபோன் பண்ணுவாங்க. உடனே அனீஷ் வந்து இல்லைங்க மாமா, இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஃபோன் பண்ணாதீங்க. இதில் சந்தாவுக்கு விருப்பப்பட்டு தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சந்தாவுடைய விருப்பம் தான் எனக்கு முக்கியம். அவளுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதனால தான் இந்த முடிவு எடுத்தோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷ் வந்து சொல்லுவாங்க. சந்தா வந்து ரொம்பவே பயப்பட்டு கேட்டால் வந்து காலில் விழுந்து அவங்க மாமா காலில் வந்து விழுந்து கும்பிடுற மாதிரி தான் வரும். வரும்போது இப்போ இந்த அளவுக்கு வந்து துணிஞ்சு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டானா எந்த அளவுக்கு வந்து சேரனை லவ் பண்ணுறா, எந்த அளவுக்கு விருப்பப்படுறான்றது தெரிஞ்சு அவங்க மாமா வந்து விட்டு கொடுத்துட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு போகிற மாதிரி கொண்டு போவாங்க கதையை. அப்படி இல்லைன்னா இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து இவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். காரணம் 2 பேருமே மேஜர்ன்றதுனால அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் போலீஸ் மூலயமா சாட்சி வச்சு அங்கே கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் வந்து அப்படி கதையை கொண்டு போவாங்க. இல்லையா அவங்க மாமாவே வந்து சேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு சம்மதம் தான் அப்படின்ற மாதிரி நான் வீட்டில் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கிளம்பி போகிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு டெரராக காமிச்சு அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக முடிக்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா சந்தாவுடைய மாமா இவங்க சந்தாவை கடத்திட்டு போகிற மாதிரியும் கொண்டு போகலாம் கதையை. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனையை வந்து முடிச்சிட்டாக்கா எதுவுமே நல்லா இருக்காது இல்லைங்களா, ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது இல்லையா கதையில். அதனால் அவங்கள கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை இவங்க பாண்டியனும் சோழனும் அடித்து போட்டுட்டு திரும்ப சந்தா கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வாரத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடுவாங்க. மோஸ்ட்லி நாளைக்குள்ளார அந்த கல்யாணத்துக்கான பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.